நீட் தேர்வு எப்ப சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆச்சு. நீட் தேர்வு ரத்து எங்க? உதயநிதி சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியிடல. இப்ப சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே, தேர்தல் நேரத்தில் பேசுறீங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து என்று இதுவரைக்கும் ரத்து பண்ணலன்னு கேட்டதுக்கு நாங்க என்ன செய்யறது? மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் இருக்கு சொன்ன. அதையும் நானும் சொன்னேன், நாங்களும் அதான சொன்னோம். மக்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து ஒன்னே ஒண்ணு, மழை வேற துளிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திவாலா ஆக போகுது. நான் இருக்கும்போது அண்ணா திமுக அரசாங்கம் கடனாக்கிட்டு இருந்தது. 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தாங்க. பல திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 மொத்தமா 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 3,53,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதோட 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் வருவாய் அதை விட 2024-25 திமுக வருவாய் 1,10,000 கோடி உங்களுக்கு வருவாய் அதிகமாயிருக்கு. வருவாய் அதிகம் 1,10,000 கோடி, கடன் 3,53,000 கோடி, மொத்தம் 4,64,000 கோடி. என்ன செஞ்ச? என்ன புதிய புதிய திட்டத்தை கொண்டாந்த? இந்த பணம் எங்கே போச்சு? ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன். புதிய திட்டம் இல்ல, மூலதன செலவு இல்ல, எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? கேள்வி கேட்ட சட்டமன்றத்தில் பதில் இல்ல. மூலதன செலவு இருந்தால் வருவாய் வந்தால் கடனை திருப்பி செலுத்த முடியும். வருவாய் செலவு அதிகம். உடனே நிதியமைச்சர் எந்திரிச்சு சொன்னார், நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறோம். சரி 1000 ரூபாய் கொடு. வருஷத்துக்கு எவ்வளவு? 15,000 கோடி கொடுக்கிறேன். மீதி பணம் எங்க போச்சு? 1,10,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட கூடுதலான வருமானம் 1,10,000 கோடி உங்களுக்கு ஆண்டு வருது. அதுல 15,000 கோடி தள்ளு. அகவலப்படி அதுக்கு ஒரு 10,000 கோடி தள்ளு. 25,000 கோடி போனாலும் மீதி பணம் இருக்குது இல்ல? அந்த வருவாயிலேயே மீதி பணம் இருக்குது. ஏன் கடன் வாங்குற? என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்த? புதிய கல்லூரி கொண்டாந்தையா? புதிய மாவட்டத்தை உருவாக்கி 6 மாவட்டத்தில் உருவாக்கி தந்தேன். நான் முதலமைச்சர் இருந்த போது 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன். எத்தனை கல்லூரி சொன்ன பட்டியலிட்டு, எத்தனை கோட்டை, எத்தனை தாலுகா, எத்தனை இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் நிறைய கொடுத்தோம். நிறைய கட்டிடம் கொடுத்த கால்நடை மருத்துவம், இப்படி பல திட்டத்தை கொண்டாந்தோம். அவ்வளவு இருந்தும் குறைந்த செலவு தான். அண்ணா திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 5,18,000 கோடி 2020-21 அதுல 1,14,000 கோடி திமுக கடன் வாங்கிட்டு போயிட்டான். 2011 நம்ம ஆட்சிக்கு வரும்போது 1,14,000 கோடி திமுக ஆட்சியில இருந்து விலகின்ற பொழுது அம்மா 1,14,000 கடன்ல ஆட்சி துவங்குறாங்க. 4 லட்சத்தி மீதி என்ன? 5-18 1-14 போனா 4,04,000 கோடி. 36,000 கோடி கொரோனா தொற்று, 36,000 கோடி செலவு. அதுல கழிச்சா 3,68,000. ஒரு வருமானம் இல்ல. அரசுக்கு வருவாய் கிடையாது. தொழிற்சாலை மூடியாச்சு, கடையெல்லாம் மூடியாச்சு, ஜிஎஸ்டி கிடையாது, பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது, மதுபானம் 11 மாசம் மூடியாச்சு, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, எதுவுமே இல்ல. அப்படி இருந்தோம் 3,68,000. பிறகு உதய திட்டம் மின்சாரத்தில் அதுக்கு 22,000 கோடி நம்ம கடனை ஏத்துக்கிட்டோம். 3,46,000 கோடி தான் அண்ணா திமுக ஆட்சியிலே கடன். திரு ஸ்டாலின் அவர்களே புள்ளி விவரத்தோடு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அந்த நிதி அமைச்சர் எந்திரிச்சு, நீங்க சொன்ன கருத்துலாம் அருமையான கருத்து, எதிர்காலத்தில் கடைபிடிக்கிறேன்னு வந்துட்டார். நீங்க சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான், உண்மையான கருத்து தான். நீங்க சொன்ன கருத்தெல்லாம் எதிர்காலத்தில் கடைபிடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த கடன்லாம் யாரு கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது வரி சுமையை சுமத்துகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். கரண்ட் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வரி உயர்வு செய்ய மாட்டோம் சொன்னீங்க, வரியை உயர்த்த மாட்டோம் சொன்னீங்க. 52% மின் கட்டணம் உயர்வு, பீக்கவர் கடைக்கு உயர்வு, ஆண்டுக்கு 5% கரண்ட் பில் உயர்வு, கடை வரி உள்ளாட்சியில மாநகராட்சியில
100% உயரும். நீ 1000 ரூபாய் கட்ட 2000 ரூபாய் கட்டணும் வரி. வீட்டுக்கு 100% வீட்டு வரி, கடைக்கு 150% வரி, பீக்கவர் கடைக்கு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் எந்த வரி விதிக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, இதுக்கு நிதி மேலாண்மை குழு ஒன்று போட்டாங்க. வல்லுநர் குழு போட்டு நிதி மேலாண்மை அதிகப்படுத்துறீங்களாம். நீ அதிகப்படுத்தாட்டி போதுப்பா, கடன் வாங்காது இருக்கு, அதுவே போதும். கடன் வாங்காது இருந்தாவே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த கடன்லாம் எப்படி கட்டுவேன்? இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இன்னும் 1.25 லட்சம் 1.5 லட்சம் கோடி வாங்கிடுவேன். 5 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார். மகாராஷ்டிரா நம்மோட பெரிய மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம். 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது உத்தரப்பிரதேசம், முதல் இடத்துல தமிழ்நாடு. கடன் வாங்குறதுல முதல் இடங்க. உடனே ஸ்டாலின் அரசாங்க நிதியமைச்சர் சொல்றாரு, கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான். ஏன் கடன் வாங்கின யாரையா கட்டுறது? இன்னும் 1.5 வருஷம் நீ போயிருவ. அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடனை கட்டுறது? கடனை எப்படி திருத்தி சொல்றது? கடனை எப்படி திருப்பி செலுத்தும் கேட்டா கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. இது யாருக்கு தான் தெரியாது? இங்க இருக்கிறீங்க யார் முதலமைச்சராலும் கடன் வாங்கலாம். நீ ஒன்னும் முதலமைச்சர் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவதற்கு யார் வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது திரைப்படங்களில் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் சான்றாக இருந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பொருந்தும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். இதுதான் அதிமுக. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்று சொல்லி மிகச் சிறப்பாக எழுச்சியாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமித் சவர் கந்தன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும், இந்த மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே வருகை தந்து நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும் நன்றி. வணக்கம்.